இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஒரு ரொட்டேட்டர் ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் வருங்க. அப்படியே போயிட்டு வண்டியில் வேறு எல்லாம் எருவாக இருக்குது. எருவு ஓட்டுனது அப்படியே கிடக்குது. நானும் டெய்லர் ஓட்டினதை எடுத்து போடலான்னா டைமே இல்லைங்க. வண்டி அப்படியே உக்காந்துக்கா. அம்மா நீ கொட்டி போயிடுவா அப்படியே. வண்டி நீ அப்படியே கொட்டி போயிடுவ. அதான் ஒரு தப்பா தண்ணி மண்டு ஊற்றி விட்றேன். இது புறாடே இதை பாருங்க. அதான் இந்த மண்ணெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டால் போயிடும். அப்படியே இல்லைன்னா தின்னுப்படும் பொட்டியை. ஏற்கனவே ஓட்டையெல்லாம் தின்னு கிடக்குது. சரிங்க, தண்ணி மண்டு ஊற்றி கழுவிட்டு பண்ணியை பண்ணுறேன். எடுக்காத விட்றா, அதை எடுக்க முடியாது. வண்டி எடுத்தால் தான் எடுக்க முடியும். அவ்வளோதாங்க, பொட்டி கழுவியாச்சு ஓரளவுக்கு. வண்டி எடுத்து போய் பொட்டி கழுவி விட்டு டேச்சுண்ணா அவனை கூப்பிட்றான். அப்படியே வா, அவனை கூட்டிகிட்டு. டேய் கல்லு கொட்டாயில் ஒன்றும் அது
அந்த கல்லை கிட்ட வைடா, அந்த கல்லை கிட்ட வை. ஒரு கல்லடு, சின்ன கல்லா. வேணாம் விடு. வண்டி முன்னாடி போயிடா. இல்லை அதை போய் ஃபஸ்ட் நேர் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் பெண்டாகி போச்சுங்க, ஒரு ஆவடி ஆகுது. காலில் பிடிங்க வந்து அடிச்சுட்டா வண்டி. வந்துச்சுடா முடிஞ்சிடா கதை. வண்டி முன்னாடி ஓடி போச்சுடா. கல் வச்ச பின்னாடி லோகிரி போட்டு ரிவேஸ் ஓடி விட்றா. இது இப்படி தூக்கு. இறக்குடா. இன்னும் போ. போதும். இருடா, ரிவர்ஸ் விட்றா. லோகிரி போட. போடா. நம்ம இப்படி போவோம். டேய் கலப்பியா ரொட்டாட்டா பா, ரெடி பண்ணுப்பா போவோம். அது கலக்கணும். இந்தடா இது போடுறா. வண்டி விளாகடுறா. தாங்க இப்படி கட்டுட்டோனோ, இப்படி தாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்ல மாட்டியா? என்னடா நீ ஆள் எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுக்குறது உனக்கு? ஏய் எதல்றா, இப்போ நம்ம வண்டியில் மாட்டி விடாத. புதுசு மாட்டி 5 கலப்பையில் மாட்டாத. ஏன் 5 கலப்பெல்லாம் யூஸ் ஆகல? இப்போலாம் 5 கலப்பை மொளை தான் ஓட்டணும். வாடகை கூப்பிட்டா போய் ஓட்டலாம். எல்லாம் கலக்கா போட்டாங்க. மெட்டில் யார் கூப்பிடுவா? இன்னும் 2 மாதம் ஆயிரும் உழவுக்கலாம்.
ஏதோ ஒன்றார வரும். அஞ்சுக்குள்ள துரு பிடிச்சி வச்சா வெயிலுக்கு எடுத்து உள்ள விடு. ஆமாடா அது வேற ஒன்றுண்டா. பழைய வண்டி எடுத்து ம் போய் செஞ்சுட்டு ம் அஞ்சுக்குள்ள படுத்து உள்ள விட்டுடலாம். என்னடா? ம் அந்த கை தேஞ்சு போச்சு, தூக்கி பிடி கொஞ்சம். அந்தாண்ட போய் பிடிப்போம், தூரமாக பிடி. எங்கள் பாண்டி தாங்க இன்னைக்கு விளாக் எடுக்கிறான். போய் சொல்லுவான் பள்ளிக்கூடத்தில், நான் ஒரு குட்டி ஊட்டி போடுறான்னு. சொல்லுதுண்டா. பள்ளிக்கூடத்தில் நல்லா கெட்ட வார்த்தை கற்றுக்கிட்டு வந்துடுதுங்க. 2 வாரத்தில் அறுக்கு முறுக்குன்னு பேசுதுங்க. இனிமேட்டு பேசினானா உங்ககிட்ட சொல்கிறேன், வந்து கேளுங்க. வீட்டில் வந்து பின்னாடி பயத்து பிடிச்சி ஆட்டுறான், சுசுங்கிறான் வேற. பாண்டி எதனாச்சும் பேசுவியா? காலு பண்ண வந்துருக்குது. ஏச்சுண்ணே ஏண்டா பாண்டி தான் மட்டும் விளாக் எடுப்பான். ஆ பாண்டி டெவலப் ஆக மாட்டேன். அடுத்த யூடியூபர் குட்டி யூடியூபர். ஆமாம், குட்டி டேரக்டர்னு பேர் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன். தலைவரே எங்கே மேலே போகிற? வா, வெயில் அடிக்குது, ஹெல்மெட் போட்டுக்க. ஏற்கனவே ஹெல்மெட் போட்டு தாங்கறியா? எங்காலும் பம்புல் சரியான பம்புல் போடுவான். வாடா இறங்கி கீழே. அங்கே வெயில் கண்ணு தெரிய மாட்டேங்குது, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பொட்டி முன்னாடி அந்த வண்டியில் ஓட்டுறாடே, சும்மா கழட்டிட்டு மாட்டிக்கிட்டு 1 நாளைக்கு 2 நாளைக்கு டீசல் செலவு கூட ஆகிருக்காது. எடுத்துகிட்டு போய் வண்டி பொட்டி பஞ்சர் வெட்டு வந்தால் 2000 தான் ஓட்டினா, அவ்வளோ டயர் மாற்றுறது 4000 ரூபாய் போச்சு, 3000 ரூபாய் போச்சு. அந்த வண்டியே போதும் சொன்ன மாரி பொட்டிக்கலாம். பெட்டை கழட்டி ரொட்டாட்டருக்கு 5 கிலோ மட்டும் வச்சுக்கிட்டு அதை ஓட்டத்தை விட்டுட்டு அதை பார்த்தா பேரிங் ஆயில் சர்வீஸ்லாம் மாற்றி வச்சு அந்த வண்டி ஓட்டத்தாங்க. அது நின்று போச்சு. இந்த வண்டியில் ஓட்டி போட்டு காட்டுங்க. எங்கே போட்டு காமிச்ச நீ? எங்கே நீ ஒட்டாதானே எடுத்து கொடுத்தா தானே? ஏடா நீ ஒரு 50 கிலோமீட்டருக்கு போய் ஓட்ட போவ, 50 கிலோமீட்டர் போய் வீடியோ பிடிக்க வருவியாடா? இங்கே பக்கத்தில் ஓடுறப்போ ஏதோ ஒரு நாள் பிடிச்சி போடலாம். அது தவிடு அடிச்சு போடுறத. மம்பளைங்க வா. ஆண்டியப்பா ஆண்டியப்பா நீ வா, கலவையில் போட்டா போ. நீங்கள் ஆளுங்கெல்லாம் தவட்டெலாம் கொண்டாந்து கொட்டி வச்சுக்கிறாங்க. புறா கையில் அடிச்சு போட, ஒரு பக்கம் போடி, அப்படி போடி. ஓரம் போட ஒரு வெஸ்டோட படாத. பாண்டி நீ அவனு சேர்ந்துட்டு என்ன பண்ணுறீங்க? விளாக் எடுக்க சொன்னா வாய் பேச மாட்டேடா. வாய் பேசி கற்றுக்கடா. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது வாய் பேசாமல் கற்று தான் நாங்களாம் இப்படி இருக்கிறோம். இப்போ எங்கே பேசுகிறான்? பேச சொல்லி பார்க்குறேன். டேஜ்னா நிறுத்திவிடு. வண்டியில் பெரிய இடத்துக்கு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி பெரிய இடம் தான் போகணும்.
நம்ம எடுத்து ஆஃப் பண்ணுறா வீடியோ ஆஃப் பண்ணுறா. எப்படி ஆஃப் பண்ணு? அந்த இது பட்டு சென்ட்ரல்ரா. இதா? ஆ. ஏய் அங்கே மேலே போடுறா. இதுதா? கொண்டாங்க. என்னப்பா நீ யூடியூப் இருங்கிற கேட்டா எப்படி? எப்படி? இந்தா எப்படி? ஆன் பண்ணிட்டு. ஆன் பண்ணி வச்சு வா. பேனர் எடுத்து முன்னாடி முன்னாடி போயிட்டு வா. யோகி நாளைக்கு மாத்திரம் பெரிய கைக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வேறு 2000 ரூபா சொன்னாரு. இது வா. கொஞ்சம் இடி விட்டு கொஞ்சம் கை கீழே இருக்கு. தூக்கு கொஞ்சம் கீழே தூக்கு. முன்னாடி போ. கொஞ்சம் முன்னாடி போ. அதை மாட்டிக்கலாம். தூக்கி மாட்டா மேலே இருக்க மாட்டா கீழே இருக்க மாட்டேன். நானும் ஒன்றும் இல்லை. அந்த வண்டி கிட்ட இருந்தா அதுக்கேற்ற மாதிரி ஒரு எடுக்க மாட்டாங்க. பெருசாக வர எடுத்துக்கிட்டேன். எங்காத்தான் இருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம சொல்கிறோம். ஒரு ரொட்டேட்டர் பின்னாடி ஜாயினிட்டு தெரியும் எனக்கு. மேலே மேலே மனசுங்க வேலை உராது கொடை ஒன்றும் அடிக்கிறதுல. இந்த பின் இங்கே இருக்குது. கடை பின்னாடா அதே போடுறா. இன்னொன்று இன்னொன்று அங்கே முன்னாடி போடா. போயிடலாம் சரி கொஞ்சம் லூசு பின்னாடி. எப்படி? இன்னும் மட்டும் வரலையே. அதெல்லாம் எடுத்து நான் உட்காந்துருக்கேன். அதெல்லாம் உட்காந்துருக்கேன். இருடா சென்டரில் வரேன். வந்துடு. எப்படா அப்படி இன்னும் கட் பண்ணுமா?
அதில் பாரு பின்னுக்கு எடுத்துருவோம் கொட்டியில் போட்டாரில் நதிக்கிட்டாங்க இதே போடுறா ஏய் இந்த இடத்துல பாரு கேப் வருதுல்ல உடனே பிடிச்சி யாராவது கீழே இருக்க அதெல்லாம் டைட் ஆகிட்டு அதெல்லாம் அது ஒன்றும் மாட்டாதான் இந்தா சரிங்க, கிளம்பும்போது கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் வரும். குச்சிக்காடெலாம் நம்மளுக்கு தாங்க தாழை பூத்து போச்சு. எல்லாம் உப்பு தண்ணி காட்டுக்கிறதுக்கும் எல்லாம் தாழை பூத்து போச்சு. மாய் என்ன பண்ணுற? ரோட்டுக்கு வந்தாச்சு. தம்பி ரீல்ஸ் எடுக்கிறாங்க.
தண்ணி வேறு விட்டுக்குது. போகலாம் என்ன போகலாம். இதாடா எங்கடா அண்ணன் போச்சு? இதே அங்கடா தரா இதே போயிடும். இது தண்ணியில் விட்ற தண்ணிக்குள்ளே போயிடும். நீ அங்கெல்லாம் விட்டு அங்கே உடச்சி கூடாது. அந்த பக்கம் பாரு. டேய் நான் சொல்கிறது கேள்றேன். இதிலே கூட விட்டுறா. அங்கெல்லாம் ஏற்றாரா. முன்னாடி போடுறா. கல்ல பாடுறா. அப்புறம் இறங்குறப்ப இதே போயிடும். அங்கே ஏறஞ்சுன்னா அந்த பெரிய கல்லில் தான் ஏறும். விட்டா தண்ணியில் தாங்க. டைம் பார்த்துக்க. நெட்டாக விளாடி விடுறான். என்ன வேலை இல்லையா? காலையில் தண்ணி விட்டு வச்சுக்கிற. அது என்ன பீக்கிங்காவா? ஒரே சொல்லுமா என்ன பண்ணுறாங்க? கிடைக்கா உடனே ஓட்டணும்னு ஒருத்தனா? என்ன அடித்தாலும் ஓட்டும். ஆடி பாஞ்சு தான் இன்னும் ஒருத்தக்க வரும் வண்டி. பிளேடு புதுசாக செம்மையாக பிளேடு மாதிரி 10 மணி நேரம் கூட ஓடலாம். பிளேடு மாதிரி இப்போ 10 மணி நேரம் இந்த மாதிரி ஓடிக்கிட்டாங்க. வண்டி அங்கே நிறுத்திக்காங்க. ஆரம்பிச்சு கம்ப்யூட்டர் போகிறாங்கண்ணா எடுக்க மாட்டாங்க யாரும். பழகம் வச்சுங்களா? உங்கள் ஆள் தான் எங்கள் வீடியோலாம் பார்ப்பானா? 2 பசங்களும் சரி சரி இதே போக ஓடிட்டே தாங்கம்மா. குறைக்கலாம். அது அவன் எப்படி ஓடிட்டுருக்கான். மருந்து ஊற்றி கேட்டுங்க. இல்லைன்னு எனக்கு ஓட்ட போதா அப்படின்னு சொல்லலாம். எல்லா வேலையும் பண்ணுற. நல்லா ஓட்டி போட அப்போ தான் நல்லா வரும். ஓட்டி போயிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். அந்த சந்தில் பூந்துருமில்ல பூந்துச்சு. காலேஜ் முடிஞ்சிருச்சு. வேலைக்கு தான் முடியும்.
வெளியில் வேலை கிடைச்சிது. வெளியில் போகிறது உள்ளூரில் இது ரெடி பண்ணலாம். கீழே எப்படி தண்ணி வந்துச்சு? அந்த இதெல்லாம் சைடில் கட்டுது இல்லை அதில் கல்வெட்டு பிரச்சனை இதுதான் பிரச்சனை. கல்லை விட ஒன்றும் ஒரு 10 மூட்டை சிமெண்ட் கிடைக்குன்னா எடுத்து. ஆனால் கல் வீட்டெலாம் கட்டினா ஓவர் செலவாகும். இருக்கிறப்பயே அப்படியே சிமெண்ட்டுக்கு இதில் கரைச்சி விட்டு அடிச்சு சந்து காய்ச்சி தொலைஞ்சி விடலாம். சூப்பராக இருக்கும். இந்த கல் வீட்டு கட்டின மாதிரி இருக்குது தெரியுமில்ல? கட்டுற மாதிரி இருக்கும். பில்லும் முளைக்காது. பில்லும் முளைக்காது. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். எதுவும் கல் வீட்டு விடுவாது. 10 மூட்டை பிடிக்கணும். போனால் போயிட்டு போனா இப்போலாம் கல் வீட்டு கட்ட முடியாதுண்ணா. எத்தனை கல் போகிற? நீட்டாக இருக்குது. நீட்டாக கட்டி விட்டாங்க அப்பயே. இப்போலாம் கட்ட முடியாது. எந்த கல் அந்த கல்ல முன்ன தூக்கு வேணும்னா அதெல்லாம் தூக்க முடியாது. சும்மா திருத்தி கல் தான் வச்சு கட்டுவாங்க. நீட்டாக கட்டிக்கிறாங்க பார்த்தியா? இப்போலாம் துளுன்னு தான் கட்டுறானுங்க. இப்போலாம் சும்மா சைக்கிள் இப்போ எவன் கட்டுறான்லாம் இப்போ அண்டர் பில்ட்டு போட்டு போயிடறானுங்க. அதனால தான் அது போட்டுறாங்க. அது வண்டி இறங்குற மாதிரி நல்லா நீட்டாக வண்டி இறங்குற மாதிரி 2 கல் விட்டு வச்சு இப்படி வச்சு விட்டுனா சூப்பராக வண்டி எதுக்காக இதில் இறங்கிக்கும். இதில் இருக்குதா வழி காலகட்டம் தானே இருக்கு வர முடியல. இதில் என்னன்னா வருது வாழை மாதிரி. எங்கள் அப்பனை வச்சுக்கிட்டு திரியிறாங்க. ஒன்றும் வேலை இல்லைன்னு இல்லை வெட்டி எறிய விட்டு அது ஓரமாக இது. அது கூட கிடையாது. வழி இல்லை விடாது. நாங்களே போகிறோம். எங்கள் தான் நம்ம போட்டு நுறுக்கிறோம். வளர்த்தியும் வெட்டி எரிஞ்சு பண்ணோம். இதெல்லாம் நம்ம 10 ரூபா லாபம் இருக்காது. சும்மா காட்டி கடை திருப்ப முடியாது. ஓர பக்கலாம் சாயங்காலம் நாளைக்கு கூட ஓட்டிடலாம். இன்னும் 2-3 சால் ஓட்டணுமா? இன்னும் 2 சாலா நாளைக்கு நாளானிக்கலாம். 5 நாள் கழிச்சு மறுபடியும் 2 சாலாம் தேவையில்லைன்னு. ஏக்கு இத்தனை சால் தான் நாங்களாம் என்ன பண்ணுவோம்? 5 கிலோ போட்டு ஒரே அழுத்து அடியோடலாம் பேத்துட்டு வந்து ரொட்டாட்டர் போட்டு நுனி போட்டுருவோம். இதோ அப்படி தானே அப்புறம் ஓட்டணும். 5 போட்டு விட்டியா? ஃபர்ஸ்ட் அதான் ஓட்டிட்டாரு. இதுலேருந்து எருவு ஃபுல்லாக இதுக்கு மட்டும் 4 லோடு ஓட்டிக்கிறேன். அந்த வயலுக்கு. இந்த வயலுக்கா? ஏன்னா ராவடி இதுலேருந்து இது அரை வயலுக்கு மட்டும் 4 லோடு ஓட்டிக்கிறேன். 4 டேட்ரு. எதுக்கு? கீரை தான். அவர் செத்த வயலுக்கு கூட கீரை மறுபடியும் 2-3 வருஷம் ஓட்ட தான் இல்லை. இதை ஓட்டி விட்டேன். நான் அந்த மேலே அந்த ஒரு சில வளர்ந்த மட்டும் இல்லை. அப்படியே ரிவேஸ் போயிட்டு ஒரு சில அப்படி பறி விட்டு சொல்ல. நான் அவ்வளோதான் கேமரா அவன்ட்டு சொல்லு. கொஞ்ச நாள் சரியா போயிட்டு ஓட்ட முடியும். அந்த இது அவ்வளோதான். அந்த வளர்ந்து மட்டும் ஒரு பாத்தி நெட் நெட்ல ஒரு சால் விட்டா போதும். இந்த வளர்ந்து இது இல்லை. ஆமாம் ஓரம் மட்டும் ஒரு சால் ஒருத்தான்னு சொல்லுவாங்க. வளர்ந்து மட்டும். சரி நான் சொல்கிறேன். நானும் கிளம்புறேன். அவ்வளோதான். இல்லை இல்லை சின்ன வேலை இருக்குது. தண்ணியா எங்கே போ எங்கேப்பா? அங்கேயா இப்போ எடுத்துட்டாக்கிற வரையிற போல இந்த மிஷினில் ஓட்டுறியா? இப்போ என்ன பண்ணுற? ஏறி போச்சு களவழி தான். அப்படி அந்த மாதிரி பில்லு எல்லாம் அடிச்சு விட்டு போட்ட பிடி விட்டு மறுபடியும் ஒரு வயலுக்கு களவழி போடணும். ஓட்டி விட்டு அப்படியே பாத்தி போடணும். அது போடுறப்ப எனக்கு ஃபோன் பண்ணேன். நான் வீடியோ இருக்கேன். பார்த்துட்டு சரி தெரியுதுண்ணா. சரி நீ மறுபடியும் வண்டி ஓட்டுறப்ப அதில் ஃபோன் பண்ணேன். அவனே
அது மேலே முளைச்சிக்குது இல்லை, அது ஒரு சால் மணி நெட்டாக விடுறதான் அந்த இது மூளை. அதை முளைச்சிக்கிதுடா, அது முளைச்சிக்குது இல்லை நெட்டுட்டா ஒரு சால் மட்டும் விடுறதான். அதான் தெரியல. நானும் இங்கே தான் இருக்கேன். இந்த பக்கம் வாத்தியார் வீடு காடுது இல்லை, அங்கே தான் பேட்டரி வீடு எடுத்துருக்கேன். உன் தம்பி உன் அம்மாவும் போனாங்க, இப்போ தான் பார்த்தேன் ஆள் பிடிச்சி போனாங்க. அண்ணன் சும்மா எடிட் பண்ணி பார்த்தேன், அனுப்பிச்சி விட்றத பார்க்குறியா? அப்படியே அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று ஆகி போச்சுடா ரவி. பின்னாடி 2 ஆளுங்க இருக்கிறானுங்க, அது வேறு வீடியோ அந்த இடத்துல வைக்கணும். அதில் பிளராக தான் இருக்குது, அது எடுத்துக்கலாம் விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோலேயே ரிமூவ் பண்ணிடலாம். அனுப்பிச்சி விட்ட மாதிரி அது 13 செகண்ட் வீடியோ டெவலப் பண்ணுடா. அந்த சாங் அமுச்சு ஒரு என்கிட்ட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சரி 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 ரவி. என்னதுடா ரவி, கேட்குதா? சொல் ரவி. அதான் அது செட் ஆகாது. சரி வீடியோ எடுத்துகிட்டு நான் வரேன், நல்ல தான் வரேன். போகலாம் போகலாம்.
அவ்வளோதாங்க. அந்த வயல் இந்த வயல் எல்லாம் இந்த ஓட சொன்னாங்க வாரம் சேராகி போச்சு. நம்மளுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இது வரைக்கும் ஓட்டி விட்டாங்க. வாரம் ஒரு பாத்தி எல்லாம் வேற ஓட்டி சாட் இருக்குது ஓட்டி விட சொன்னாங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் கன்டினியூ பண்ணுறேன்.